அதனால் எனக்கு ஜாலியாக இருக்கும் அதை எப்போ பார்த்தாலும். அப்புறம் போகும்போது பார்த்தோம் நிறைய வெட்டிங் சீசன் போல் நல்லா வான வேடிக்கையாக போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து வான வேடிக்கை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, என் பசங்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி இதை எடுத்தேன். ஆனால் அது இந்தளவுக்கு கிளியராக கேப்சர் ஆகலை. இது வந்து செம்ம கிளியராக கேப்சர் ஆகிருந்தது. அது ஏன் தெரியல, அதெல்லாம் அந்தளவுக்கு கிளியராக கேப்சர் இல்லை. ஃபஸ்ட் டைமாக இது ரொம்ப கிளியராக கேப்சராக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக சல்லுன்னு நாங்கள் கடைக்கு போயிட்டு பார்த்தா நோட் புக் செம்ம ப்ரிட்டியாக இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி நோட் புக்கெலாம் பார்த்தாலே எழுதணும் போல் ஆசையாக இருக்குது. எனக்கு பார்த்துட்டு ஒரே குஷியாக தாங்க முடியல. இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நார்மல் ஊர்லலாம் நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் இது கேட்டேன், இது என்னடி ஜமிக்கி நோட்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டு ஆமாம் இது ஜமிக்கி நோட்டு அப்படின்னால செம்மையாக இருந்தது. எனக்கு பயங்கர ஜாலியாக இதுக்குள்ளலாம் கொடுத்தா பசங்களுக்கு எவ்வளோ கலராக இருக்கும், ஜாலியாக வந்து விளையாடிட்டே உட்காந்துருக்கும், எழுதுறதுக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து இதில் பேஜஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் 250 260 ஏதோ போட்டிருக்கு. அந்த நோட்டு எல்லாமே அந்த ரேஞ்சு தான், 250 260 தெரில, அந்த ரேஞ்சுக்கு தான் போட்டிருக்கு. அப்புறம் வந்து மண்டை வெல்லம், பனை வெல்லம் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இதில் என்னென்னா கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு வேறு தனியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பொட்டுக்கடலை மாவுன்னு நினைக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு தனியாக இவன்ட்ட வாங்கிட்டு வராமல் போச்சு. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஜீனி போட்டு கலந்து தின்னு பார்த்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த டைம் நான் பார்க்கணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது தான் நான் வருது இந்த கன்வே பண்ணும் போது. இந்த கடை வந்து அப்படியே கடத்தவழியாக ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். எவ்வளோ லைட்ஸு, முன்னாடிலாம் டிராஃபிக்லாம் இவ்வளோ இருக்காது. இப்போலாம் வெளியில் போகவே முடியல, எரிச்சலாக வருது, அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அதுக்குள்ளே என் மாமியார் வேறு என்ன இவ்வளோ நேரம் போயிட்டு எவ்வளோ நேரம் கழித்து வர அப்படி சொல்லி கேட்குது. நீங்களும் சொல்லுங்கள், அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. ஒரு இடம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ போயிட்டு வந்தாலே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் தனியாக ஜாமான் வாங்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது, பயங்கர டிராஃபிக். முன்னாடிலாம் இவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது, இப்போ செம்ம டிராஃபிக்காக இருக்குது. பே ஹாப்பி பர்த்டே பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு இது வந்து வெள்ளி பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்ம ப்ரிட்டியாக ஹேண்ட்ஸமாக. லவ் யூ தொப்பக்கூட்டி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சாச்சு. இது வந்து கோவிலில் என் பொண்ணு என்ன எடுத்தா, அதனால் கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து பூ வச்சுருந்தேன்னா அதனால சரி இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல், ஆன்டி ஆக்சைட் மாதிரி இருக்கும்.